எனக்கு ஹிந்தி எல்லாம் தெரியாதுடா, சும்மா இருங்கடா, ஹிந்தியை போடாதீங்கடா. இந்த தமிழே படிக்க முடியாது திணறேன். சாலினி வெறும் சாலியா இல்லை டலக்கு புலக்கு சாலினியா? ஆ லவ் யூ ஸோ மச். நோ லவ் யூ சாலினி. இத்தனாமல் சைட் அடிக்க லைவ் வரேன். எனக்கு ஒரு லவ் யூ இல்லையா? எனக்கு என்ன சொல்கிறது, நெருக்கமாக பழகுற ஒரு சூப்பர் சாட் நம்பர் சிப் இல்லையா? சொல்லு எப்படி கதை? அக்கா ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுங்க. தருண் ஏய் தருணை பற்றி தப்பாக பேசாதியா லூசு. பார்த்தி சாவடிச்சிட ஒன்று. ஏய் போடுங்க சொல்லக்கூடியில 235 லைக்கு. சாலினி நீ எந்த வருஷம் பிறந்த சாலினி? நானா 12. ஐயோ ஐயோ அக்கா உங்கள் வாய்ஸ் நைஸாக இருக்குது. ஆமாம் சாலமா கால் பண்ண ஒரு நாள் பேசலாம். நிட்டேன் சும்மா இருக்கிறியா கொஞ்ச நேரம்? லைவில் பேசும்போது ஒரு கோல் மாய்த்தாண்டா. லைவில் பேசுகிறத உண்டு தான், கோலில் பேசுகிறத உண்டு தாண்டா. கன்றாவிமோ வதைப்பிங்களை வச்சு இனி எத்தனை மணி நேரம் உட்காந்துருக்க போகிறோன்னா இதில் தெரியல. அலம்பிக்கிட்டு அது நெச்சாலே விசர் அடிக்குது எனக்கு. வாய்ஸ் மட்டும் நல்லா இருக்கிறது பரவாயில்லையே, அதுவும் நல்லா தான் இருக்குது. 3 ஒரு ஆள் ஒரு நம்பர் சிப் தான் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு 3 ஐடி இருந்துச்சுன்னா 3 ஐடியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா? பல தடைகள் தாங்கி நிற்கலாம். தொடர்ந்து ஓடிக்கொண்டிரும் கங்கை நதியே உங்கள் இலக்கு. இன்னும் சில தூரம் தான் வெற்றி நிச்சயம். எங்க மலரே கண்டிப்பா அண்ணா. பார்த்திவேல் கொட்டி அறுத்துவே. ஐயோ தரணுண்ணா. சாலமா கோல் ஒரு நாள் பேசலாம். கண்டிப்பாக பேசலாம். ஐயோ விட்டுரு எனக்கு கொஞ்சம் நேரம். ஹாய் சிங்க பெண்ணே சாலி எப்படி இருக்கிறாய்? கரூர் காத்தி வாங்க வணக்கம். மாசலாமணி போடாங்களே. என்ன அவன் விரட்டுறானா இல்லை என்ன பண்ணுறான் சொல்லு. என்ன அவன் ஃபோட்டோலாம் ரிலீஸ் பண்ணிட்டானா டிக்டாக்கில் ஃபேஸ்புக்கில்? இல்லை சொல்லு எப்படி போகுது பார்க்கலாமா மாசலாமணி? உன்னுடைய அலங்கோலகத்தை நானும் பார்க்கலாமா? சொல்லு உன் புகைப்படத்தை நானும் பார்க்கலாமா? சாயம் அதிகமாக இருக்கிறதா? அப்படி தான் இருக்கணும், போட்டால் தான் நல்லா இருக்கும். சாயம் அதிகமாக போட்டால் தான் குடிக்க கிக்காக இருக்கும், தொட்டு பார்க்க சூப்பராக இருக்கும் சரியா? மணி ஹாய் மணி கடவுளே எனக்கண்டு வந்து வாய்க்கிறீங்களேடா. விண்ணும் மண்ணும் உறங்கி கிடந்தாலும் என் விழியும் மனமும் விதிக்க கொண்டே இருக்கிறது உன் வருகையை தேடி. ஐயோ காத்துடா, காத்து மேலே காத்து வந்து கொட்டுகிற நேரம் இது. இப்படி எல்லாரும் வாட் கமெண்ட் போட்டால் நான் எந்த கமெண்ட்ரா படிக்கிறது சொல்லுங்கடா நீங்களே. ஸோ கடவுளே நாகப்பட்டினம் பக்கம் தான் இருக்கவா? நம்ம கப்பல் போகலாமா? கப்பலில் போகிறது எனக்கு ஆசை தானா, பயமாக இருக்கும் கடலில் போகிறது சொல்லி கொண்டு இல்லைண்ணா. படகு கவுண்டு விழுந்துருச்சுன்னா இப்போ இந்த தண்ணிக்குள்ளே தான் போயிடுவோம், உள்ளுக்குள்ளே தாண்டுருவோம்ல. இப்போ இந்த கடலை அடிச்சுட்டு போயிடும் உங்களை தண்ணி. ஆனால் எனக்கு படகுல போக பயம். நான் நைனாதீவு கோயிலுக்கு போனேன்ல, நைனாதீவு கோயிலுக்கு போகும்போது அதுவும் அப்படி தான் இருந்துச்சு. சரீரமாக இருக்கும், சலக்கு 2 பக்கம். என்ன சொல்கிறது, உயிரை கையில் பிடிச்சி தான் போகணும். ஏன்னா வந்து சரிஞ்சிருச்சுன்னா கடலுக்குள்ளே போயிடுவோம்ல. அதுதான் அது வந்து என்ன சொல்கிறது, அதிர்ஷ்டம் இல்லாதாக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இப்படி இன்றைக்கி நடக்கணும் சாகணும்னு இருந்தால் நடந்துடும் எனக்கு. அதனால நான் அந்த கடலில் போகிற வேலையை வச்சுக்க மாட்டேன், பயம். இலங்கைக்கு வாங்க, நைனாதீவு பார்க்கலாம் நண்பர்களே. இலங்கைக்கு வந்தீங்கன்னா நைனாதீவு பார்க்கலாம். நைனாதீவில் யாருக்கு நாகதோஷம் இருக்குதோ அந்த அவங்க வந்தீங்க